ஹாய் நண்பா. எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. நிரந்தரமான வங்கி அரசு வேலை வாய்ப்புங்க. எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் ஜாப் தான். நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸ்டார்டிங் சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பே மட்டும் 48,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் ஆல்சோ இருக்குதுங்க. முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். டெஸ்ட் புக்கில் இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் புக்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஜாக் பாட்டுங்க. அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமில் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் புக் மூலமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லைங்க, அடிஷ்னலாக இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு. டிஎன் ஜோன் அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆல்சோ கிடைக்குதுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்ளை கூப்பன் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிஎன் ஜோன் அப்படிங்கிற கூப்பன் கூட நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளை பண்ணதும் உங்களுக்கு 12% வந்து டிஸ்கவுண்ட்டோட இயர்லி பாஸ் ப்ரோ வந்து ஜஸ்ட் 615 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இயர்லி பாஸ் ப்ரோ உங்களுக்கு 365 டேஸ் வேலிட்டியோட வருது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70,000 மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அன்லிமிட்டெட் ப்ரோ லைவ் டெஸ்ட் இருக்குது. அன்லிமிட்டெட் ப்ராக்டிஸ் ப்ரோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் கிட்டத்தட்ட 17,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அகைன் ரீ அட்டம் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃபர் தற்பொழுது லைவ்ல போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போவே லிங்கை கிளிக் பண்ணுங்க அண்ட் கூப்பன் கோட் அப்ளை பண்ணிட்டு டெஸ்ட் புக்கில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தற்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து எஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜாப் கேட்டகரி வந்து ரெகுலர் பேசிஸில் வந்திருக்கு. அதாவது கான்ட்ராக்ட் கிடையாது, டெம்பரவரி கிடையாது, நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நவம்பர் 22 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. வேகன்சியை பொறுத்தளவு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 169 வேகன்சி அலாட் ஆயிருக்கு. ஸோ வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்திலையும் 38 மாவட்டங்கள் வழியாக எஸ்பிஐ பேங்கினுடைய கிளைகள் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்புங்க. என்ன ஜாபுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது. இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 42 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 25 வேகன்சி, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 101 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 169 வேகன்சி இருக்குதுங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, நம்ம தமிழகத்திலையும் 38 மாவட்டங்கள் வழியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய கிளைகள் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்புங்க. குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 21 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு மட்டும் அதிகபட்சம் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டராக ஷோ பண்ணுறேன். எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் லெவல் போஸ்ட் தான் இது. சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ பிடெக்கில் நீங்கள் சிவில் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 60% மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும் உங்களுடைய டிகிரியில். அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் நாட் எலிஜிபிள். இது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்ட் அப்படிங்கிறதுனால குறைந்தது 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் ஒரு இன்ஜினியர் படித்து முடிச்சிருக்கேன், ஒரு 2 இயர்ஸ் என்கிட்ட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில பதவிக்கு ரிட்டன் டெஸ்ட்டே கிடையாது. டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ குறைந்தது இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் ஜாபை பொறுத்தளவு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கில்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. அது வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை, நில் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் உங்ககிட்ட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். பிடெக்கில் சிவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்குமே வந்து 2 இயர்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஃபயர் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிஇயில் நீங்கள் ஃபயர் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிடெக்கில் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்லைனா பிடெக்கில் ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா நீங்கள் அதற்கு ஈக்குவலண்ட்டாக 4 இயர்ஸ் டிகிரி ஃபயர் இன் சேஃப்டியில் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபயர் இன்ஜினியர்ஸ் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியாவில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி யூகேயில் போயிட்டு நீங்கள் ஃபயர் இன்ஜினியர்ஸ் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் வந்து இந்த ஒரு ஜாபுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வரதுனால. ஸோ அது ரிலேட்டடான ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் அண்ட் அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ் இந்த மாதிரி நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்கில் நாலேஜ் உங்ககிட்ட இருந்தாலே போதும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. ஒரு ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சேலரியை பொறுத்தளவு இந்த ஜாபுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக் பே 48,480 ரூபாய் உங்களுக்கு பேசிக் பே மட்டுமே கிடைக்குது. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு. ஸோ அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 60,000 to 70,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் சிவில் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இந்த 2 கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்ட்ராக்ஷன் அதாவது இன்டர்வியூ இருக்கும். ஃபைனலாக நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். எதன் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி ப்ளஸ் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். நிரந்தரமான வேலைவாய்ப்புங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் இந்த ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமன் சிலபஸ் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க 100 மார்க்குக்கு. ஸோ அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்போ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வெயிட்டேஜ் பார்க்குறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கிருக்கக்கூடிய மார்க்கை 70% கால்குலேட் பண்ணுறாங்க. இன்ட்ராக்ஷன் அதாவது இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுற மார்க்கை 30% கால்குலேட் பண்ணுறாங்க. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்காங்களோ யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள மெரிட் பேஸில் செலக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. வழக்கமாக எஸ்பிஐ ஜாப் என்ன வேலைவாய்ப்பு போட்டாலும் கேட்கக்கூடிய ஃபீஸ் தான் இது 750 ரூபா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம், ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய ஃபைல் சைஸு எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க லைக் இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக பிடெக், சிவில், எலக்ட்ரிக்கல், ஃபயர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு தான். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.